வாருங்கள், உங்களை சற்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். என் பேர் ருதன்யா. நான் கீரம்பூர் கொங்கு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ரிஷ்வந்த். நான் கீரம்பூர் கொங்கு பள்ளியில் 3வது வகுப்பு படிக்கிறேன். நன்று. கொங்கு நாட்டு இளம் சிங்கங்களே, உங்களுக்கு எந்த கவிஞரை பிடிக்கும்? எனக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும். யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இது திரை இசைப்பாடு. இன்னும் கேட்க கேட்க தெவிட்டாத கவிதைகளை அவர் எழுதியுள்ளார். எங்கே கவிஞர் கண்ணதாசன் அவரின் கவிதை ஒன்றை கூறு பார்க்கலாம். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். அதில் 1000 பொருள் குவித்தான். அவர் தேவைக்கு வாங்க சொன்னான். பெண்களோ அழகை வாங்க வந்தார், ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார். தலைவர்கள் புகழை வாங்கிக் கொண்டார், புலவர்கள் பொய்யை வாங்கிக் கொண்டார். குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார், ஊமைகள் பேசிட மொழி கேட்டார். உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார், ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார். பிழை என்னவென்றாலும் அவர் தந்தார். இதயம் என்பது விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. கவிஞர் கண்ணதாசன். ஓ, பிரமாதம், சிறப்பு, வெகு சிறப்பு. இதெல்லாம் நீ எங்கு தேடி படித்தாய்? எங்கள் பள்ளியில் உள்ள நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு வழிகாட்ட ஆசிரியர் ஒருவரும் இருக்கிறார். அங்குதான் இவைகளை படிக்கிறோம். நாமக்கல்லே உங்க பள்ளிதான் நல்ல பள்ளி போல. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எங்களை விட உங்களுக்கு வேறு எந்த சாட்சி வேண்டும்? நன்று. நீங்கள் படித்து ரசித்த கவிஞர் கண்ணதாசன் கவிதைகளை கேட்போமா? ஓ, கேட்கலாம். பிறப்பேன் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்லுவது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்லுவது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்ன என்று கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்ன என்று கேட்டேன், வாடிப்பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்துதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் கவிஞர் கண்ணதாசன். அருமை, வெகு அருமை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின்